Good morning. We are discussing about the topic Coulomb's law in electrostatics, lesson 1. In the year of 1786, Coulomb deduced the expression for the force between two stationary point charges in vacuum or free space. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது சார்ஜ் யார் கண்டுபிடிச்சாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டு சார்ஜ் இருக்குது அப்படின்னா அது ரெண்டுக்கும் இடையில எந்த மாதிரியான ஃபோர்ஸ் இருக்கும், அந்த ஃபோர்ஸ் வேக்யூம் ஆர் ஃப்ரீ ஸ்பேஸில். இப்போ நம்ம இருக்கிறது எல்லாமே ஏர் மீடியம், இந்த ஏர் மீடியமில் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி Q1 Q2ங்கிற ரெண்டு சார்ஜ் ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது, அது வேக்யூமில் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். எவ்வளோ டிஸ்டன்ஸில் அப்படின்னா R டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். Q1 Q2ங்கிற ரெண்டு சார்ஜ் R12ங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது, அதாவது ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அகஸ்டின் டி கூலும் அப்படிங்கிறவர் தான் இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கான டெரிவேஷன் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கான ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா F21 இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர்ட் இன்ட்டு R12 கேப் அப்படிங்கிறது தான் ரெண்டு ஃபோர்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன். F21 அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் செகண்ட் ஃபோர்ஸுக்கு எவ்வளவு ஃபோர்ஸை கொடுக்குது அப்படிங்கிறது தான். அதாவது F21 அப்படிங்கிறது கொடுத்துருக்கிறது என்னென்னா Q1 அப்படிங்கிற சார்ஜினால் Q2ங்கிற ஃபோர்ஸ் Q2ங்கிற சார்ஜ் எவ்வளவு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான். அதே மாதிரி ஈக்குவல் டு K இன்ட்டு Kங்கிறது கான்ஸ்டன்ட், ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். Q1 Q2ங்கிறது சார்ஜஸ், ஆர்ங்கிறது அதோட டிஸ்டன்ஸ். ஏன் R12 கேப் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷனில் Q1 Q2 Fங்கிறது ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வெக்டர் குவான்டிட்டி, ஃபோர்ஸுங்கிறது வெக்டர் குவான்டிட்டி, அதுக்கு மேக்னிடியூடும் இருக்குது டைரெக்ஷனும் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர் இதுதான் மெயின். Q1ங்கிறது சார்ஜ், அதுக்கு மேக்னிடியூடு மட்டும்தான் இருக்குது, டைரெக்ஷன் கிடையாது. ஆருங்கிறது டிஸ்டன்ஸ், அதுக்கு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அதோட மேக்னிடியூடு மட்டும்தான், ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான், அதுக்கு டைரெக்ஷன் கிடையாது. அதனால தான் ஃபோர்ஸ் அப்படிங்கிற குவான்டிட்டிக்கு நம்மளுக்கு என்ன வேணும், டைரெக்ஷன் கண்டிப்பாக வேணும். அது வெக்டர் குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால அதனால தான் R12 கேப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. R12ங்கிறது யூனிட் வெக்டர், அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா R12 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் கூலும்ஸ் லா. அந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ F21 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு R12 கேப். Q1 Q2ங்கிறது எப்படி இருக்குன்னா ரெண்டு சார்ஜ் கடையில் இருக்கக்கூடிய மல்டிப்ளிகேஷன். ஆருங்கிறது ஆர் ஸ்கொயர்டுங்கிறது என்னது, ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். அப்போ F21 அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா force is directly proportional to product of the charges and inversely proportional to square of the distance between the two charges அப்படிங்கிறது தான் இந்த கூலும்ஸ் லா. இப்போ நம்ம பார்க்க போகிறதுல பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கூலும்ஸ் லா. இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த கூலும்ஸ் லாவோட டெரிவேஷன் தான். கூலும்ஸ் லா ஸ்டேட்ஸ் தட் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த Coulomb's law states that the electrostatic force is directly proportional to the product of the magnitude of the 2 point charges and inversely proportional to the square of the distance between the 2 point charges. இது முதல்ல எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படிங்கிற லா பார்த்துருக்கோம். அங்கே ரெண்டு பாயிண்ட் மாஸ் இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை பற்றி பார்ப்போம். இங்கே ரெண்டு பாயிண்ட் சார்ஜ் இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா த ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் Q2 எக்ஸிட்டட் பை த சார்ஜ் Q1. அதாவது Q1 அப்படிங்கிற சார்ஜினால் Q2ங்கிற சார்ஜ் எவ்வளவு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, அந்த ஃபோர்ஸோட டைரெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q1லேருந்து Q2 வரைக்கும் அந்த டைரெக்ஷன் டுவோர்ட்ஸ் த Q2 ஃப்ரம் Q1 அப்படிங்கிறது தான் செகண்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் Q1ங்கிற சார்ஜ்னால் Q2ங்கிற சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸோட அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய லைனோட டைரெக்ஷன் தான் அந்த ஃபோர்ஸோட டைரெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். தேர்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா K ஈக்குவல் டு 1/4πε0. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9 × 10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -2. இது 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க.
கேவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/4πε0. அந்த 1/4πε0 வேல்யூ தான் 9 × 10⁻9. அதோட யூனிட் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -2. ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -2. இது 1 மார்க்கில் கேட்பாங்க, மறந்துடாமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ε0 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம். பெர்மிட்டிவிட்டினா என்ன? அதாவது ஒரு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஒரு நம்ம முன்னாடி நம்ம முதல்ல பார்த்ததுலேருந்தே வருவோம். ஒரு மேக்னெட் இருந்துச்சு அப்படின்னா அதை சுற்றியும் வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம். மேக்னெட்டிக் லைன்ஸ் நிறைய இருக்கும், நம்ம 10th ப்ராக்டிக்கலில் ட்ரா பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயும் ε0 அப்படிங்கிறது என்னென்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். ஒரு ஃப்ரீ ஸ்பேஸில் எந்த அளவுக்கு அந்த ஃப்ரீ ஸ்பேஸ் எந்த அளவுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது எலக்ட்ரிக் லைன்ஸை அலோவ் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த பெர்மிட்டிவிட்டி. பெர்மிஷன் கொடுக்குறது தான் பெர்மிட்டிவிட்டி அப்படிங்கிறது. ε0 வேல்யூ பார்த்தீங்கன்னா அந்த கேவோட ஈக்குவேஷனில் இந்த 1/4πk = 8.85 × 10⁻12 கூலும் ஸ்கொயர் நியூட்டன் பவர் -1 மீட்டர் பவர் -2. இதுவும் 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோட வேல்யூ. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வந்து 2 சார்ஜுமே Q1 Q2ங்கிற 2 சார்ஜுமே 1 கூலும் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி 2 சார்ஜுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 1 மீட்டர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபோர்ஸ் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 × 10⁻9 நியூட்டன். இந்த 9 × 10⁻9 நியூட்டன் அப்படிங்கிறது உண்மையாகவே ஹியூஜ் குவான்டிட்டி. அது வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கையில் சாத்தியமே கிடையாது. நம்ம நடைமுறையில் யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா மைக்ரோ கூலும். மைக்ரோனா 10⁻6 மைனஸில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி நேனோ கூலும், நேனோன்னா 10⁻9 அந்த அளவுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா 9 × 10⁻9. நம்ம எடுத்துக்கிட்டதே பார்த்திங்கன்னா 1 கூலும் தான் நான் சொன்னேன். Q1 = Q2 = 1 கூலும் தான் சொன்னேன். 1 கூலும் அப்படிங்கிறது நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்துறது கிடையாது. 5th பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சார்ஜ் செகண்ட் சார்ஜுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸும் செகண்ட் சார்ஜ் ஃபஸ்ட்டு சார்ஜுக்கு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். இது வந்து நம்ம எங்கே எடுத்துட்டோம், F21 வெக்டர் அப்படிங்கிறது நம்ம எங்கே எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் ஏர் ஆர் வேக்யூமில் எடுத்துக்கிட்டோம். இது எப்சிலான் அப்படிங்கிற ஒரு மீடியமில் அதோட ஃபோர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபோர்ஸோட வேல்யூ கம்மியாக தான் இருக்கும். இங்கே E > E2ன்னு கேட்டுது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் பாருங்கள். F21 = 1/4πε0 Q1 Q2/r² × R12. இந்த எப்சிலான் அப்படிங்கிறது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு மீடியமில் அதோட ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான். எப்போவுமே எப்சிலானோட வேல்யூ ε0 விட அதிகமாக தான் இருக்கும். ஆனால் ஃபோர்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வேக்யூம் ஆர் ஏர் மீடியமில் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு மீடியமாக எடுத்துட்டோம்னா, எக்ஸாம்பிள் வாட்டர் மீடியம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக பெர்மிட்டிவிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும், வேக்யூம் ஆர் ஃப்ரீ ஸ்பேஸில் தான் 2 சார்ஜ் கடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பாருங்கள். εr = ε/ε0ன்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். ரிலேட்டிவ் பெர்மிட்டிவ், வாட் இஸ் மீன் பை ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி? ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி states that the ratio between permittivity of medium to the permittivity of free space. ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படிங்கிறது 2 மார்க்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஃபார்முலா εr = ε/ε0. இது ரெண்டுக்கும் இடையில் எப்சிலானுக்கும் ε0க்கும் இடையில் இருக்கக்கூடிய ரேஷியோ தான் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. εrங்கிறது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. த ரேஷியோ பிட்வீன் த பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம் டு த பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், அதான் அதோட டெஃபினிஷன். அதே மாதிரி εr = 1 அப்படிங்கிறது இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். எங்கே ஏர் ஆர் வேக்யூமில் எப்சிலானரோட வேல்யூ 1ன்னு இருக்கும், 1க்கு ஈக்குவல். மற்ற மீடியமில் எப்சிலானரோட வேல்யூ > 1 அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சு. 6th பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய கூலம்ஸ் லாவும் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் ரெண்டும் சேம் தான். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படிங்கிறது 2 மாஸ் கடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை பற்றி பார்க்குறோம். கூலம்ஸ் லாங்கிறது 2 சார்ஜ் கடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை பற்றி பார்க்குறோம். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் பார்த்தீங்க ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும்.
நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் த மாசஸ், ரெண்டு மாஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு ரெண்டு மாஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ஆஃப் டூ மாசஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கூலம்ஸ் லாவில் பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ்ன்னு இருக்கும். அவ்வளோதான். அங்கே மாஸை பற்றி படிக்கிறோம், இங்கே ரெண்டு சார்ஜுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை பற்றி பார்க்குறோம். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸுக்கும், அதாவது நம்ம யூனிவர்சல் லாவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை பற்றி பார்த்துருக்கோமா, அதான் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ், அதாவது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னு தெரியும். இங்கே ரெண்டு சார்ஜுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து தெரியும் நம்மளுக்கு. 2 டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்று நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் அதுக்கு இடையில் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அதே மாதிரி ரெண்டு அன்லைக் சார்ஜஸ் இருந்தால் அங்கே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குன்னு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ், 2 மாசஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்போவுமே அட்ராக்டிவாக தான் இருக்கும். ஆனால் கூலும் ஃபோர்ஸில் ரெண்டு லைட் சார்ஜஸாக இருந்தால் அட்ராக்டிவ், அதாவது ரெண்டு லைட் சார்ஜஸாக இருந்தால் அது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ரெண்டு அன்லைக் சார்ஜஸ் இருந்துச்சுன்னா அங்கே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ போத் அட்ராக்டிவ் அண்ட் ரிப்பல்சிவ் எதில் இருக்குது அப்படின்னா கூலம்ஸ் லாவில் இருக்குது. அதே மாதிரி நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ G = 6.67 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2. ஆனால் கூலம்ஸ் லாவில் யூஸ் பண்ணக்கூடிய கேவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9 × 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -2. கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ 10⁻11 மைனஸில் இருக்குது. அப்போ ரொம்ப மினிமம் வேல்யூ. ஆனால் கிராவிடேஷனல் கூலம்ஸ் லாவில் யூஸ் பண்ணக்கூடிய கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ 9 × 10⁻9. இது வந்து ஹியூஜ் வேல்யூவாக இருக்குது. கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் எப்போவுமே ஸ்மாலர் ஆப்ஜெக்ட்டுக்கு கம்மியாக தான் இருக்கும், கிரேட்டர் ஆப்ஜெக்ட்டுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸோட அதிகமாக இருக்கும். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10⁻40 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து ரெண்டு மாசஸ் இருக்கக்கூடிய மீடியத்தை டிபெண்ட் பண்ணி இருக்காது, இண்டிபெண்ட் ஆஃப் த மீடியம். ஆனால் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா மீடியமை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஏஆர் வேக்யூமில் வந்து அதிகமாக இருக்கும் ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து ஏஆர் வேக்யூமில் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு வாட்டர் மீடியமில் இருக்குது அப்படின்னா அங்கே ஃபோர்ஸோட வேல்யூ கம்மியாக இருக்கும், கண்டிப்பாக மீடியமில் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ரெண்டு மாசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராவிடேஷனல் ரெண்டு மாசஸ், அதான் மீடியமை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகும். இதில் கூலம்ஸ் லாவில் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மாஸ் இருக்கக்கூடிய ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருந்தாலும் சரி மூவிங்கில் இருந்தாலும் சரி அது வந்து கண்டிப்பாக எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக சேமாக தான் இருக்கும். ஆனால் கூலம்ஸ் லாவை பொறுத்தளவுக்கு ரெண்டு பாயிண்ட் சார்ஜ் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும்போது அட்ராக்டிவ் ஆர் போத் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். இது மூவிங்கில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ கண்டிப்பாக அது கூட அடிஷ்னலாக ஒரு ஃபோர்ஸ், லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதே அடிஷ்னலாக ஜாயின் பண்ணியிருக்கோம். அது வந்து எங்கே பார்ப்போம் அப்படின்னா நம்ம 3rd லெசனில் பார்ப்போம். அடுத்து 7th பாயிண்ட் முதல்லே சொல்லிட்டேன். Q1 Q2ங்கிற சார்ஜ் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸும் Q2ங்கிறது Q1க்கு கொடுக்கக்கூடிய சார்ஜும் ரெண்டுமே ஈக்குவல். அதுதான் வந்து 7th பாயிண்ட். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து நியூட்டன்ஸ் 3rd லாவை வந்து ஒபே பண்ணுது அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 8th பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கூலம்ஸ் ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சார்ஜுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூவாக இருக்கும். எந்த எக்ஸ்பிரஷன்? F = K × Q1 Q2 / R² × R12 கேப்னு பார்த்தோம்ல, அது வந்து பாயிண்ட் சார்ஜஸ்க்கு மட்டும்தான் வந்து கண்டிப்பாக வந்து அது நடைமுறைக்கு சாத்தியம். சரிங்களா? அதே மாதிரி சின்ன ஆப்ஜெக்டாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் கூலம்ஸ் லா வந்து ஒபே பண்ணோம். பெரிய பெரிய ஆப்ஜெக்ட்டுக்கெல்லாம் இது ஒபே பண்ணாது. நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்துருக்கோம். எவ்வளோ பெரிய ஆப்ஜெக்டாக இருந்தால் அதை பாயிண்ட் ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிட்டு தான் அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் எவ்வளோ பெரிய சார்ஜ்டு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி அதை பாயிண்ட் சார்ஜாக கன்சிடர் பண்ணிட்டு தான் அதுக்கு இடையில் கூலும் ஃபோர்ஸை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அப்போ கூலம்ஸ் லா அப்படின்னு கேட்டாங்கன்னா கூலம்ஸ் லான்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதிக்கிங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதிட்டு மேலே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் எழுதிடுங்க. அவ்வளோதான்.